வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குரு சண்டால யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் மிக குறிப்பாக குபேரனாக்கும் குரு சண்டால யோகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டோன்னா, குபேரன் அப்படின்னாலே என்ன, நிறைய செல்வங்களை வச்சிருக்கக்கூடியவர்களை குபேரன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய தனம், நிறைய காசு இதை வச்சிருக்கிற அமைப்புக்கு குபேரன் அப்படின்றதை நம்ம குறிப்பிடுவோம். அப்போது ஒரு ராகு ஒருவரை குபேரன் ஆக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆக்கும். அந்த ராகு திசையில் அந்த அமைப்புகள் வரும். ப்ரொவைடட் எந்த கிரகங்களுடைய தொடர்புகளை அந்த ராகு பெறும் பொழுது இந்த குபேரனாக்கக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சேரும் அப்படின்றதை விளக்கமாக பார்க்க போகிறோம். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். ராகு அப்படின்னாலே பொதுவாக ராகுவை சனிக்கு ஒப்பிடுவார்கள். ராகு சனியை போல் செயல்படுவார் அப்படின்வாங்க. அதே மாதிரி கேது செவ்வாயை போல் செயல்படுவார் அப்படின்வாங்க. ஸோ அப்போ பேசிக்காக குரு சண்டாளன் அப்படின்னா யார் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே ராகு ப்ளஸ் குரு, இதை குரு சண்டாளன் என்று அழைக்கப்படுறோம். அதே மாதிரி ஒரு அமைப்பில் குரு ப்ளஸ் சனி, இவங்க ரெண்டு பேர் சேர்க்கையுமே குரு சண்டாளன் அப்படின்னு கூப்பிடப்படுது, அழைக்கப்படுது. ஸோ அப்போது இங்கே ராகுவை பற்றி தான் மிக குறிப்பாக பார்க்க போகிறோம். நம்ம சனியையும் சேர்த்துப்போம், புரியுதுங்களா? மற்றும் ஏற்கனவே குரு ப்ளஸ் ராகு சேர்க்கைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நான் லிங்க்கு கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதுலேருந்து பார்த்துக்கங்க. ஸோ அப்போது ராகு ஃபஸ்ட்டு யார், குரு யார், எப்படி இவங்களை குபேரன் ஆக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே உருவாகுது அப்படின்றதை கொஞ்சம் ப்ரீஃபாகவே பார்த்துருவோம். ராகு ஆசைக்காரகன், ஒரே வார்த்தை, எல்லாத்துலேயுமே ஒரு ஆசை. தன்னை எப்பவுமே முதல் நிலைப்படுத்தி கொண்டு கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கக்கூடியது ராகு. இதான் அதுக்குண்டான ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா. அப்படின்னா என்ன அப்படின்னா, ராகுக்கு சக்கரவியூகத்துக்கு உள்ளேயும் போக தெரியும், அதே சக்கரவியூகத்தை உடச்சிக்கிட்டு வெளியில் வரவும் தெரியும் ராகுக்கு. இதான் ஒரு ஒன் லைனில் ராகுவை பற்றி கொடுக்கணுன்னா, இது சுப அல்லது லக்ன யோகர்களுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது மட்டுமே. லக்ன அவயோகர் தொடர்பில் இருந்ததுனால் இந்த ராகு கண்டிப்பாக வேண்டாவிருப்பா சக்கரவியூகத்துக்குள்ளே இழுத்துன்னு போய் விட்டுட்டு ஆளை முடிச்சு விட்டுரும். இதுவும் ராகு தான். அப்போ இங்கே ஒரு ராகு எப்படி குபேரன் ஆக்குவான் அப்படின்றதை யோசிப்பதற்கு முன்னாடி ஒரு சில அடிப்படை விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என்னது சார் அந்த அடிப்படை விஷயம் அப்படின்னா, குபேரன் ஆக்கணும் அப்படின்னா எந்த அமைப்பு நமக்கு தேவை அப்படின்னா, பொதுவாக மகாதன யோகம் அப்படின்னு சொல்லுவோம். 2, 9, 11ஆம் அதிபதியின் தொடர்பு அப்படின்றதை ஒன்றை குறிப்பிடுவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதினு சொல்லுவோம். அதாவது 9, 10 தொடர்புகளை பெறுவது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ராகு தன மற்றும் ஜீவன வீடு, காசு எந்த வீடு வழியாக வருது, ஜீவனம் எதன் மூலமாக வருது, இந்த தன மற்றும் ஜீவன வீட்டிற்கு தர்ம கர்மாதிபதி அல்லது 2, 9, 11ஆம் அதிபதியின் தொடர்பை பெறும் பொழுது இங்கே ராகு தசை வருமாயின், ராசிக்கும் அந்த அமைப்புகள் இருக்குமாயின் பிரமாதமாக உங்களுக்கு குபேரனாக்கி விட்டுட்டு போயிடும். ஸோ அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் வீடு மிதுனமாக வரும். ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் வீடு மிதுனமாக வரும்.
இந்த மிதுன வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதி யாருன்னா சனி மற்றும் குருவே தர்ம கர்மாதிபதியாக வருவாங்க. ஒரு 2ஆம் நிலை இவங்க 2 பேருடைய சேர்க்கையுமே குரு சண்டால யோகம் அப்படின்ற அடிப்படையில் வரும். அப்போ மிதுன வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய குரு மற்றும் சனியோடைய தொடர்பை ஒரு சேர ராகு பெறும்பொழுது, புரியுதுங்களா, ஒரு சேர பெறும்பொழுது, இதுதான் இங்கே இருக்கிறதுலே முக்கியமான வார்த்தை, பெறும்பொழுது தனம் என்ற ஒரு அமைப்பை எடுத்து கொட்டிட்டு போயிடும். அதன் பிறகு 10ஆம் வீடு மிதுன, அதாவது லக்னத்திற்கு ரிஷபத்திற்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய தொடர்பையும் இந்த ராகு பெறும்பொழுது அபரிவிதமான உங்களை குபேரனாக்காத விடவே விடாது. இது ஒரு அமைப்பு. இன்னொரு உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னா மிதுன லக்னத்தை எடுத்துக்கோங்க. இந்த மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீடு அப்படின்றது கடகமாகவும் மற்றும் மீனமாகவும் வரும். இந்த மீனத்திற்கும் கடகத்திற்கும் தர்ம கர்மாதிபதி யாருன்னா குருவும் செவ்வாயும் வருவாங்க. இந்த குருவும் செவ்வாயோட ஒரு தொடர்பை பெறும் பொழுது கண்டிப்பாக குபேரனாக்காத போகாது. ஸோ இப்போ நான் 2த்தையும் போடணும் அப்படின்னா ஒரு சின்ன கட்டத்தில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு உதாரணம், புரியுதுங்களா? ஒரு உதாரணம், இது 2ஆம் வீடு. இந்த 2ஆம் வீட்டுக்கு இது 9ஆம் வீடு, இது 10ஆம் வீடு. இந்த 2ஆம் வீட்டுக்கு இந்த 9, 10ஆம் அதிபதியோடைய தொடர்பை பெற்று ராகு, ஒரு உதாரணத்திற்கு ராகு குரு சனி இப்படி உட்காந்துருக்குன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்திற்கு தான் போடுறோம். ஒரு உதாரணத்துக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்து இந்த அமைப்பு இந்த 2ஆம் வீட்டுக்கு மிக வலுவான ஒரு தர்ம கர்மாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகுவாக வரும். இப்படி வரும்பொழுது கண்டிப்பாக ராகு தசையில் நல்ல தனத்தை உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா லக்னத்திற்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரே குருவாக இருக்கக்கூடிய அமைப்புகள். ஆனால் இதில் ஒரு சிக்கல் அப்படின்னா நேர்முகமாக பணத்தை தராது ராகு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு லொள்ளு. என்ன பணத்தை தனத்தை கொடுத்தாலும் ராகு மட்டுமே கொஞ்சம் அபரிவிதமான காசை கொடுப்பதனால் மறைமுகமாகத்தான் கொடுப்பார். இதுதான் அமைப்பு. மறைமுகமான என்ன, ஒரு உதாரணத்திற்கு இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுன்னு நடத்துகிறார் அப்படின்னா 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஃப்ளாட்டு அப்படின்ற ஒரு அடிப்படையாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லைன்னா ஒரு 20 லட்சம் 25 லட்சம் அப்படின்றது ஒரு அக்கௌண்ட் 2ஆகத்தான் வரும். ஒன்றும் பண்ண முடியாது. நேர்முகமாக தரணும் அப்படின்றது என்றைக்குமே ராகுவோடைய அகராதியில் கிடையாது. இதுதான் உண்மை. அகராதியிலேயே கிடையாது. ஸோ இந்த அமைப்பு பெறும்பொழுது ஒரு குபேரனாக்கக்கூடிய அமைப்பை இந்த குருவும் ராகுவும் குரு சண்டால யோகம் என்ற அடிப்படையில் ராகு தசை வரும் பொழுது, மிக குறிப்பாக தசை வரணும். ஒரு உதாரணத்திற்கு இந்த இடத்துல ராசி அமைப்புகள் நான் என்ன பண்ணுறேன், ராசியை கூட போடுறேன். இதை ஒரு 2 விதமாக போட்டுடுறேன். இப்படி சந்திரனை போடுறதை காட்டிலும் இங்கே கூட போடுறேன். ராகு தசை ஒரு மத்தியம காலத்துலேருந்து ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போது கிட்டத்தட்ட சூரிய தசை ஒரு 6 வருஷம், அதுக்கப்புறம் சந்திர தசை செவ்வாய் தசை படிக்கிற காலத்தை பூரா முடிச்சுட்டு ராகு தசை சிறப்பாக ஒரு 18 19 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆரம்பிக்கும்பொழுது 18 வருடத்துடைய ராகு தசையில் ஒரு அடிப்படையாக ஒரு 4 வருஷத்தை ராகு தசை குரு புக்தியிலிருந்தே நான் தொழில்தான் செய்வேன் அப்படின்ற அடிப்படையில் அந்த ஜாதகர் ஊடுருவி போய் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த ராகு இடம் கொடுக்கும். இது பாயிண்ட் 1. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல குரு சண்டால யோகம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதாவது ராகுவும் குருவும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. அப்போது இது 2ஆம் வீடு, இது 10ஆம் வீடு. குரு செவ்வாய்
இந்த 2க்கு 9 10ன்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி. அதே மாதிரி 10ஆம் வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10ஆம் வீட்டுக்கு 9 10 செவ்வாய் குரு. இந்த அமைப்புகளில் இந்த குருவும் செவ்வாயையும் சேர்த்து வரும்பொழுது அபரிவிதமாக கொடுத்துட்டு போயிடுவார். இந்த மாதிரி ராகு திசை 10ல் இருக்குது. இங்கே தான் 10ல் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, லக்னத்திற்கு எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, அபரிவிதமாக கொடுத்துட்டு போயிடுவார். இது 2வது பாயிண்ட். 3வது, அந்தந்த கிரகத்துடைய சாரத்தில் இருப்பது அப்படின்ற அடுத்த அடிப்படைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்திற்கு 1 செவ்வாய் இங்கே போட்டுக்கோங்க, இல்லை செவ்வாய் இங்கே போட்டுக்கோங்க, வேறெவர் இட் இஸ், நீங்கள் பார்க்காத இடத்துல கூட போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. செவ்வாய் நேரடியாக கூட தொடர்பில் வேணாம். அவிட்ட நட்சத்திரத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் இல்லை அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகு அமர்ந்து குருவுடன் தொடர்பு பெற்று மற்றும் ராகுவுக்கு கேந்திரத்தில் செவ்வாயும் இருந்து இந்த மாதிரி அடிப்படையிலையும், அதாவது சார அடிப்படையிலையும் இந்த தர்ம கர்மாதிபதி ஹெல்ப் பண்ணி இந்த ராகு திசையில் குபேரனாக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா இந்த 2ஆம் வீடும் 10ஆம் வீடையும் வலிமைப்படுத்துது. இவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது அந்த அந்த அமைப்புகளுக்குள்ள. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டம், அந்த மாதிரியான ராகு திசை வரும்பொழுது இதில் மிக முக்கியம், எல்லாத்துலேயுமே எல்லா பாக்ஸஸுமே செக் ஆகி வராது எப்பவுமே. ஸோ அப்போது இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ராசிக்கு அந்த கிரகம் எப்படி இருக்குன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஒரு உதாரணத்திற்கு இங்கே செவ்வாய் இல்லாமல் இது இன்னும் யோகம். இது புரிந்தால் ஜோதிடம் புரியும். இது இன்னும் யோகம். ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதியின் தொடர்பு இந்த ராகுக்கு குருவின் சனியோடைய பார்வை மூலமாக கிடைக்குது. நம்பர் 1. லக்னத்திற்கு 2 10ஆம் வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதியாகி மற்றும் பாக்கியாதிபதியுடைய தொடர்பும் அஷ்டமாதிபதியுடைய தொடர்பும் கிடைத்து மற்றும் செவ்வாயோடைய பார்வையும் இருக்கும்போது இந்த ராகு ஓப்பனாக சொல்லணுன்னா, இந்த ஜாதகம் இந்த மாதிரி இருந்து உணர்ந்து பார்த்தால்தான் புரியும். கூர தெய்வம் மேலே காசை கொட்டிட்டு போகும் பார்த்தீங்களா பாக்யராஜ் படத்தில், அந்த மாதிரி கொட்டிட்டு போயிடும். அல்றதுக்கு தான் முடியாது. சரி, இந்த அடிப்படையிலேயே ஒரு ஜாதகம் இருக்கே, என்னுடைய ஆசான் ஆதித்ய குருஜியோடைய ஜாதகம், என்னுடைய ஆசான் ஆதித்ய குருஜியோடைய ஜாதகம். இங்கே ராகு வந்து பார்த்திங்கன்னா மிருகசீட நட்சத்திரத்தில் இருக்கும். மிதுன லக்னத்திற்கு 2 10 கூடிய தர்ம கர்மாதிபதியின் யோகத்தை பெற்றிருக்கும் அந்த ராகு திசையில் நல்ல காசு, நல்ல ஒரு முதன்மை அமைப்புகளில் கொண்டு வைத்து, ஒரு ஜோதிடரை ஒரு முதன்மை அமைப்புகளுக்கு கொண்டு வைத்து உச்சத்தில் அமர வைத்து நல்ல காசு கொடுத்தது. குபேரன் ஆக்கித்து, இதுதான் உண்மை. இதை நம்ம நேரடியாக பார்க்குறோம். குபேரன் ஆக்கிடுச்சு. ஸோ அப்போது இந்த மாதிரி தொடர்பு கிடைக்கணும். அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அந்த தொடர்பு கிடைச்சதுனால் அற்புதம். அப்போ குரு சண்டால யோகம் அப்படின்றது மிக வலுவாக எந்த திசையில் நடக்கும்? இதான முக்கியமான பாயிண்ட்டு. சார் குரு திசையில் நடக்குமா ராகு திசையில் நடக்குமா? இந்த கேள்விக்கு பதில் என்ன? ராகு திசையில் நடக்குமா குரு திசையில்? ராகு திசையில் தான் நடக்கும், குரு திசையில் நடக்காது. ஏன் குரு திசையில் நடக்காது? ராகு குருவுடைய காரகத்தை, தனம் என்ற காரகத்தை கவர்ந்து கண்டிப்பாக செய்யும். அது ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். அப்போ குரு திசையில் என்ன செய்யும் அப்படின்னா, குரு திசையில் குரு சண்டால யோகம்ன்றது வேலை செய்யாது. சார் அப்பவும் தர்ம கர்மாதிபதி தானே சார்,
அப்பவும் தர்ம கர்மாதிபதியின் தொடர்பை அந்த இடத்துல குரு பெற்றிருக்குல்ல, அப்பவும் 9ஆம் அதிபதியாக அவர் செயல்படுறார் இல்லை அப்படின்னா, இங்கே தான் ஜோதிடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்னா, ராகு தான் பீடித்த கிரகத்தின் பலனை கவர்ந்து செய்யும் அப்படின்னா, அப்போ குரு என்ன செய்யும்? ஏற்கனவே அவர் பலனை கொடுத்துட்டாருங்க. அப்போது தனம் என்ற காரக பலனை அந்த இடத்துல குரு கொடுத்ததுனால தனத்தை குரு தரமாட்டார், மற்ற அமைப்புகளை குரு செய்வார் இருக்கும் இடத்திற்கு ஏற்ப. எந்த வீட்டில் இருக்கார், எப்படி இருக்கார்ன்றதை பொறுத்து. அதாவது இதை எளிமையாக இன்னும் புரிஞ்சுக்கணுன்னா, அந்த குரு சண்டால யோகத்திற்கு நீங்கள் எப்படி புரிஞ்சா, ராகுதசை நடக்கும்போது உங்களை தேடி வருவாங்க எல்லாரும், உங்களை தேடி வருவாங்க. அதாவது ஒரு நற்குணம், குரு ஒரு நல்லவர். குரு அப்படின்னாலே ஒரு ஒழுக்கம், அந்த குரு அப்படின்ற அந்த கிரகம் ஒழுக்கத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். மற்றும் குரு அப்படின்னாலே பொதுவாகவே நல்ல குணம் படைத்த ஒரு கிரகம் அப்படின்றதை, நல்ல காரகத்துவங்கள் படைத்த நல்ல குணம் படைத்த ஒரு கிரகம்ன்றதை சொல்லிடுவோம். அப்போது இந்த பலனை கவர்ந்து எடுத்து செய்யும் ராகு செய்யும்போது, ராகு தசையில் எல்லாரும் உங்களுக்கு குரு மாதிரியே நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான அடிப்படையை செய்யும். நீங்கள் செய்யும் தொழிலுக்கு ஏற்ப ராகு தசையில் உங்களை உச்சாணி கொம்பில் உக்காத்தி வச்சு, நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கல்லுடைக்கிற இடத்துல இது பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி போடுவாங்க, ஆமாம் அப்படின்னு. குரு தசையில் ஏற்கனவே குரு கொடுத்ததுனால அந்த சண்டால யோகமாக பேலன்ஸ் இருக்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஆமாஞ்சாமி போட்டவங்க அத்தனை பேரும் இல்லை சாமின்னு வாங்க. இவ்வளோதான் விஷயம். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட காரகம் மறுபடியும் கொடுக்கப்படாது. புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்திற்கு ஒரு காரகத்தை அது செயல்படுத்திடுது, ஒரு கிரகம் எடுத்து கவர்ந்து செயல்படுத்திடுதுன்னா, அடுத்த அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு பீடித்திருக்கு, ராகுவோடு பீடி, அந்த கிரகம் அந்த காரகத்துவத்தை தராமல் வேறு என்ன ஆதிபத்தியம் அதுக்குள்ளே இருக்கோ அந்த ஆதிபத்திய காரகத்துவத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். காரக ரீதியாகவும் இப்போ ராகு குருக்கிட்டேருந்து நல்ல பேரை வாங்கி கொடுத்துருச்சுன்னா, குரு நல்ல பேரை தராது, மாறாக மற்ற விஷயங்களை செய்யும். என்னன்றது கண்டுபிடிக்கிறது ஜோதிடம். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் சரி, என் சேனலுக்கும் சரி ரொம்ப வேல்யூபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? கமெண்ட்டு தாராளமாக போடுங்க. ஓகே. ஸோ அப்போது இந்த குரு சண்டால யோகம் அப்படின்ற இந்த யோகத்திற்குள்ள எப்படி ஒரு ராகு குபேரன் ஆக்க போகிறார் ஒருத்தரை அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இது எல்லா லக்னத்திற்கும் வேலை செய்யுமானா, அன்ஃபார்ச்சுனேட்லி நோ, எல்லா லக்னத்திற்கும் வேலை செய்யாது. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்னதாக வேற ஒரு அமைப்புகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இப்போ ஒரு மீன லக்னம், ஒரு மீன லக்னத்திற்கு ஒரு உதாரணத்திற்கு குரு செவ்வாய் ராகு 9ஆம் இடத்தில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 5ஆம் வீட்டுக்கு கடகத்திற்கு தர்ம கர்மாதிபதியான குருவும் செவ்வாயுடைய அமைப்பில் ராகு இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய சொத்துகள் மூலமாக சில சமயத்தில் உங்களை ஒரு பாதி குபேரன் ஆக்கிரும். பூர்வ புண்ணிய சொத்து, ஏன்னா இந்த அமைப்புகள் மிக மிக முக்கியம். எதன் அடிப்படையில்? ஏன்னா தனம் வருதுன்னா எது மூலமாக தனம் வருது? பூர்வ புண்ணிய சொத்து மூலமாக வருதா, இல்லை எதன் அடிப்படையில் வருது, ஏன் வருது? புரியுதுங்களா? இப்போது தந்தை வழி சொத்தோ தாய் வழி சொத்தோ, அந்த சொத்து மூலமாக உங்களுக்கு பணத்தை கொடுக்க இந்த ராகு கடமைப்பட்டதாயிடும். ஸோ அதன் அடிப்படையிலையும் உங்களை குபேரனாகும். ஆனால் எந்த வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதி இருக்கோ அந்த வீட்டின் தொடர்பை பெறணும். மற்றும் அதனுடைய இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு ஸ்டார் போட்டு சொல்கிற மாதிரி ஒரு சில விதிகள்லாம் இருக்குது. சொல்லிகிட்டே போனோன்னா அப்படியே ஆஞ்சநேயர் வால் மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஒரு 15 நிமிஷத்தில் முடிக்கணுன்றதுனால இதோடு நிறுத்துகிறேன். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.